இருப்பது ஆபத்து நான் மேல்நாட்டரின் பெருநாட்சா நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்ச இந்த உலகம் இயேசுநாதரை சிலுவையில் அறிஞ்ச இந்த உலகம் அப்பர் பெருமான கல்லுல கட்டி கடல்ல போட்ட மகேந்திர பல்லவன் ஞான சம்பந்த குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையிலே இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கல்லூரியோட கொளுத்தியது இந்த உலகம் மகாத்மாவை சுட்டது இந்த உலகம் இதை விட என்ன வேணும் வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம் ஆடு புள்ள மாதிரி வளருது மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆயுசு முடிஞ்சு எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா ஆடு கடிச்சு மனிதன் ஜாகல கோழி கொத்தி மனிதன் ஜாகல மாடு கடிச்சு மனிதன் ஜாகல மீன் கடிச்சு மனுஷன் ஜாகல அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல நான் ஒன்னும் சொல்லல ஆடு செய்வான் மாடு செய்வான் மான் செய்வான் குரங்கு செய்வான் யானை செய்வான் மனுஷன் மட்டும் செய்வோம்னா சாப்பிட வர்றது என் அறிவில் சிறந்த பெரியோர்களை சிந்திச்சு பாருங்கள் ஆடு மாடு மனிதனுக்கு பல்லு தட்டையாக வைத்தான் ஏன் தாவரத்தை உண்ணுவதற்காக நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையாக வைத்தான் ஏன் மாமிசத்தை உண்ணுவதற்காக இன்னும் சிந்திச்சு பாருங்க ஆடு மாடு மனிதனுக்கு கடவா பல்லு இருக்கு வியர்வை சுரப்பி இருக்கு நாய் நரி புலி சிங்கத்துக்கு கடவா பல்லு இல்ல வியர்வை சுரப்பி இல்ல அது மாமிசம் உண்ண வேண்டும் நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுக்கு தகுந்த குணம் வேலை செய்யும் அதனாலதான் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குலம் இப்ப இருக்க இந்த காட்டுக்கருவை வேலிக்கருவைன்னு சொல்றமே ஆமா காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் உறிஞ்சுது காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் உறிஞ்சிட்டா மழை வராம போயிருது வறட்சியை உண்டு பண்றதுக்கு முதல் காரணம் இந்த வேலிக்கருவை அழிக்க முடியலையே அழிக்கணும்னு ஒரு சட்டம் போட்டு தொடங்கினா இன்னொருத்தன் அழிக்காதுன்னு சட்டம் போடுறானே அப்ப எவ்வளவு தப்பு இருக்கு காவிரி மேலாண்மை வாரிய அமைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு காவிரி மேலாண்மை வாரிய அமைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் அதுக்கு தீர்வு கிடைக்கல பல லட்சம் கன அடி தண்ணி போய் வீணா கடல்ல கலக்குது பச்சை தண்ணியை தேக்கி வைக்க துப்புள்ள நாட்டுல பச்சை தண்ணியை விளக்கி வைக்கிறதுக்கு மனுஷன் மூளை வேலை செய்யுது எவ்வளவு ஆபத்தான பாதையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எப்படி வாழ்ற நீரின்றி அமையாது உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அதுல ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் அங்கிட்டு விருதுநகர் மாவட்டம் இது சிவகங்கை மாவட்டம் இது விருதுநகர் இதுல இந்த 3 மாவட்டத்திலையும் வருஷம் வருஷம் வறட்சியா வந்துகிட்டே இருக்கு 6 மாசம் தண்ணி இருக்கு 6 மாசம் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் தாய்மார்கள் தண்ணி குடத்தை தூக்கிட்டு தலைவேறி குளமா அலையிறீல ஒரு வருஷம் கூட அதுக்கு தீர்வு கிடைக்கல ஏன் தீர்வு செய்யப்படல செய்ய மாட்டான் எவனும் செய்ய மாட்டான் நீங்க யாரையும் நம்பி போயிருங்க வருஷம் பூரா திருடங்கையிலே சாவியை கொடுத்தா எப்படி நடக்கும் ஆனா ஒரு தம்பி தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தாலுகா நாடியம் கிராமத்தில் பிறந்த நிமல் ராகவன் என்ற ஒரு தம்பி இந்த உலகம் முழுவதும் நீர் மேலாண்மையை கையில் எடுத்து சரி செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு பின்னோக்கி செல்ல ஆள் இல்லையே அவருக்கு இடைஞ்சல் பண்ண ஆள் இருக்கு நினைச்சு பாருங்க நிமல் ராகவன் கதை உங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் எத்தனை ஊர்ல ஏரியல்ல நேற்று நிரம்பி விட்டார் தெரியுமா நம்ம எதை கட்டிட்டு அழுகிறோம் எதை செய்யக்கூடாதோ அதை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வேலிக்கருவியை முதல்ல அழிக்கணும் ஈரப்பதத்தை பூரா உறிஞ்சுது எல்லாம் நீர் இல்லாம போயிருச்சு உலகமே பயப்படுது நீர் ஆதாரம் கெட்டு போச்சேன்னு ஆனா எந்த கவலையும் இல்லாம ஒரு கூட்டம் இருக்கு நம்மளை ஏமாத்தியே சுரண்டது